பேக்கு கொண்டுட்டு போடா. விட்டு எவ்வளவு கஷ்டப்படுறவன ஆயில் படிக்க வச்சு ஃபைல் ஆயிட்டு வந்துட்டு இருக்க. இருக்கப்படா நீங்க ஓடுறா. மச்சான் பார்த்து செய் மச்சான். நீ நானும் படிச்சானே வராதுக்கு என்ன செய்யற? நான் போறேன் இந்த விட்டு. போடா போடா. மகன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன நான் போறேன் இந்த விட்டு. இந்த வீட்டு எரிக்கல நீ. இந்த வீட்டு எரிக்கல அப்ப நான் எங்கேயாச்சும் போறேன்ப்பா. கொஞ்சம் எரி. உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப விட்டு போற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சு நான் வராதுக்கு என்ன செய்யறேன்? நான் நல்லா தான் படிச்சுட்டு போயிடுவேன். உனக்கு விட்டு எங்கேயாச்சும் போச்சுன்னா நான் போவேன் எங்கேயாச்சும். என்னம்மா பிரச்சனை? இப்போ விட்டு போற அளவுக்கு இப்போ என்னத்துக்கு உமா உடுப்பாளி எறிஞ்சு என்ன நடந்த என்னோட செல் என்ன தானே எனக்கு தெரியும். ஓ இல்லை பெருசா ரிசல்ட் வரலாப்பா. எல்லாத்துலயும் எஸ் தான்ப்பா வந்திருக்கு. நீங்களும் கஷ்டப்பட்டு தான்ப்பா படிக்க வச்சு வராதுக்கு என்ன சொல்றேன்? அதுக்கு தான் விட்டு போட்டாமங்காங்க. அதான் நான் இங்கே கடையில் போய் நிற்கிறேன். கடையில் போய் நிற்க போறியா? கடையில் போய் நிற்கிற அளவுக்கு உனக்கு இப்போ என்ன கஷ்டம் வந்துட்டு? என்ன உங்கள் உமாக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் தானே உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். நான் தானே கஷ்டப்படுறேன். நீ படிக்காதே அது நான் பாப்பா அந்த பிரச்சனை. நீ விட்டு போய் என்ன செய்ய போறாய்? போ உள்ளுக்கு போயிரு போ. சரி பாப்பா. நீ போய் உள்ளுக்கு போயிரு போ. இவனை என்னத்துக்கு இப்ப நீங்க உள்ள கூட்டிட்டு வந்த? ஏன் அவனை கூட்டி வர? அவன் என்ன செய்யறான்? அவனே அவனுக்கு படிப்பும் வருதுல ஒன்றும் வருதுல. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு அவன் எப்படி ஃபைல் ஆயிட்டு வந்திருக்கான்னு பாத்தீங்களா? அதுக்கு இப்ப என்ன செய்வோம்? இப்ப அவன் இருக்கதே இல்ல. விட்டு போட்டும். அவன் விட்டு போட மாட்டேன். எங்க போட்டுமென்னு சொல்றீங்க? அவன் எங்கேயாச்சும் போட்டும். எங்கேயாச்சும் போட்டுமென்னு சொல்றீங்களே நீங்க. இப்ப அவனுக்கு படிப்பு வந்தா தான் அவன் படிப்பான். சும்மா அவன் ஏதோ ஃபைல் ஆயிட்டாங்கிறதுக்காண்டி அவனை இப்போ நம்ம விட்டோடு திறத்தினோம்டா அவன் கூட கூட்டாளிமாரோட கூடுவான். 4 இடத்த போவான். அவனோட வாழ்க்கையே நாசமாயி கேள்விக்குறியாயிரும். பிள்ளையில நம்ம படிக்க வைக்கணும்னு நினைச்சோம். அவனுக்கு படிப்பு வந்தா தான் அவன் படிப்பான். அதை விட்டு போட்டு நாம திடீரெண்டு வாழை புள்ள ஃபைல் ஆயிட்டான் விட்டு அவனை திறத்திட்டா அவன் 4 பேரோட கூடி கூட கூட்டாளிமாரோட கூடி தேவைக்கில்லா பழக்கமெல்லாம் பழகி அவனோட வாழ்க்கை நாசமாயிரும். அதுக்கு யார் பொறுப்பாளிப்பா? நீங்களும் நானும் தான். முதல்ல அதை புரிஞ்சு கொள்ளுங்க. சும்மா புள்ள ஃபைல் ஆயிட்டான்னு திறத்தி விடாமலுக்கு படிக்கிற முதல் காரியம் அரசாங்கத்தில் வேலை எடுக்கிறதுக்கு இல்லை, அறிவை வளர்க்கறதுக்கு தான். அவனுக்கு அறிவு இருக்கு. அவன் அந்த அறிவை வச்சு அவனோட வாழ்க்கையில மேலே வருவான். சும்மா போட்டு விட்டு அவனை விட்டு திறத்துறீங்க. இப்படி திறத்து எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் சீர்கட்டு போய் நிற்கானு. இதுக்கு யாரு காரணம்? தாய் தகப்பன் தான். பிள்ளைகளை புரிஞ்சிக்காதது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு மனவர்த்தம் வராதா? அது சரி, கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வச்சு அவன் படிக்கல. நாம என்ன செய்யணும்? அடுத்ததா ரைட் அவனுக்கு படிக்கக்கூடிய டேலண்ட் இருந்தா அவனை நம்ம படிக்க வைக்கணும். அப்படி வாய்ப்பு இல்லையா அவனுக்கு படிக்கக்கூடிய அந்த டேலண்ட் இல்லைன்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? அவனுக்கு அடுத்த கட்டமா தொழிலை காட்டி கொடுக்கணும். நாம கைக்குள்ள வச்சுக்கொள்ளணும். இப்ப அவன் கெட்டு போற வயசு. இந்த வயசுல நம்ம விட்டு திறத்துனோம்டா உள்ள ஒரு காலமும் நமக்கு திருப்பி கிடைக்க மாட்டான். இன்றைக்கு வாழ்க்கையில படிக்காமலுக்கு உழைச்சி பெரிய ஆளானவன் எத்தனையோ பேர் இருக்கான். அதை விட்டு படிப்பு தான் வேணும்னு சொல்லி நம்ம பிள்ளையில விட்டு திறத்துனா இன்றைக்கு போறவன் என்றைக்குமே திருப்பி வர மாட்டான். என்ன செய்ய போறீங்க? தாங்க நீங்க சொல்றது. பைசி என்ன மன்னிச்சுக்கமா, நான் தெரியாம சொல்லிட்டேன். நீ உள்ளுக்கு வா. சரிம்மா, நீங்களும் என்ன மன்னிச்சுக்கங்க. நான்